பார்க்கக்கூடிய வசனம். இது இயேசு கிறிஸ்துவை ஊமையாக கொண்ட வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் மாம்சத்தையும் ஊமையாக கொண்ட வசனம். Let us all turn to chapter 2 and verse 14. நீங்க அது வீட்டில் போய் நீங்க தியானித்து பாருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள நான் முடிக்கணும். அப்பத்தையும் காளியையும் அவ வாங்கி புசிக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு வேக பார்க்க வரும்போது என்ன பண்ண தெரியுமா? கர்த்தரே ஸ்தோத்திரம், சீக்கிரமாய் வாரும் என்றீங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சீக்கிரமாய் வருவார். அப்பத்துல பங்கு, காரியில பங்கு. பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு அப்பத்திலையும் பங்கு, காரியிலையும் பங்கு. ஆமென். வருத்த வார் போதுமையும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாரு? கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, வழங்கிக்கிட்டே இருப்பாரு. ஆமென். கொடுக்க கொடுக்க அவர் கரம் ஆமென் வந்துகிட்டே இருக்கும். ஏமா ஒரு கிணறு இருந்துச்சுன்னா இறக்க இறக்கதான் ஆமென். ஹல்லேலூயா. அவர் கரம் துருகி போகல. கரெக்டா? ஆமென். அப்படிதானே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுது 59ஆம் அதிகாரத்துல. அவருடைய புயம் என்ன பண்ணல? குறுகி போகல. அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு கரம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வாரி வளர்ந்ததுல வளர்ந்ததுங்க. ஆமென். அவருடைய கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆபிரகாம் 3 போர், அதாவது ஒரு யுத்தத்தை முடித்து விட்டு வருகிறார்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அன்றைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த மெல்கிசேதே அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து யார் ஆசீர்வதிக்கிறார்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த அப்பமும் திராட்சரசமும் எதற்கு ஒப்பீடாக இருக்கிறது? ஆண்டவராகிய மாம்சத்திற்கும் அவருடைய ரத்தத்திற்கும். ஏன் அப்படின்னா இவருடைய சரீரம் குணமடைய வேண்டும். அவன் ஆசீர்வதி சரீர சுகமடையணும். இங்க பாருங்க, இவன் அந்நிய தேசத்தால இருக்கிறான். இவன் மோவாபிய ஸ்திரீ. ஆமென். ஆனா இவள் எப்படி சொந்த ஜனமாய் மாறினான்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஊமையான ரத்தம் அவளுக்குள்ளே வருகிறது. ஆமென். அவளுடைய மாம்சத்தோல் அவளை மூடுகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உள்ள போக போக அவளுடைய மாம்சம் உள்ள போக போக, அதனால தானங்க மாசந்தோறும் அவளுடைய அப்பத்தையும் மாம்சத்தையும் அவருடைய திராட்சரசமான ரத்தத்தையும் என்ன பண்றீங்க? பகிர்ந்து கொள்றீங்க. ஏன்னா நீங்க சொல்லணும், அப்பா ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் கூடி வருகிறீங்களோ அப்பெல்லாம் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் வந்தீங்கனாலும் என்ன பண்ணலாம்? அவருடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் எடுத்துக்கலாம். மாசம் ஒரு நாள் எடுத்துக்கிறது கிடையாது. எப்பெல்லாம் நீங்க கூடி வருகிறீங்களோ அப்பெல்லாம் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.